இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கோங்க. எதுக்கு வந்திருக்கோம்? இன்றைக்கி வந்து லங்காவி கிளம்ப போகிறோம் நைட்டு பஸ்ஸில். கோலா பெர்லிஸ்ன்ற ஊரில் இறங்கி அங்கேருந்து ஃபெரி பிடிச்சி லங்காவி போகிறோம். 2 hours ஃபெரி. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பஸ் கிளம்ப போகுது. அதுக்கோசரம் தான் இந்த கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த ஏசி பஸ்ஸுக்கு ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரிங்கிட் வருதுங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 1080 ரூபா வரும். அப்புறம் இந்த கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே வந்து எல்ஆர்டி, எம்ஆர்டி, ஆர்டினரி ட்ரெயின்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்க இந்த ஸ்டேஷனில். ஃப்ரண்ட்லேயே போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஃபுல்லாக சுற்றியும் சாப்பிட்ற கடைங்க நிறைய இருக்குது. பஸ் ஏறிட்டேங்க கோலா பெர்லிஸ்க்கு. பஸ்ஸும் கிளம்பிடுச்சு உடனே. பஸ் நல்லா இருக்கு. வண்டி லைட் இல்லாதனால இருட்டாக இருக்குது. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே 7 hours ஆகும் கோலா பெர்லிஸ் போகிறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஃபெரி பிடிச்சி லங்காவி 2 hours ஃபெரி போட். ஓகே, பார்க்கலாங்க. கோலா பெர்லிஸ் வந்துட்டோம். பஸ்ஸு காலையில் 6 மணிக்கெலாம் வந்துருச்சு. அங்கேருந்து ஃபெரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஏகப்பட்ட கூட்டம் இங்கே ஃபெரியில் ஏறுறதுக்கு. ஃபெரி ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. இருட்டாக இருக்குது. கடல் பக்கம் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னொரு 1/2 hourல வெளிச்சம் வந்துடும். 6:30 ஆகுது. ஆனால் எவ்வளோ இருட்டாக இருக்குது இங்கே. 7 o'clock தான் இங்கே சன்ரைஸ். இதுதான் ஃபெரி நம்ம ஏற போகிறது லங்காவிக்கு போகிறதுக்கு. ஃபெரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சீட்டுக்குள்ளே நிறையா சீட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு விண்டோ சீட்டாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் போனால் அங்கேயும் ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது. உள்ள இன்னும் ஒரு போர்ஷன் இருக்கு. 7:05 கரெக்டாக கிளம்பிட்டாங்க. ஃபெரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுக்க போகிறாங்க. மூவ் ஆகிடுச்சிங்க. போயிட்டுருக்குறாங்க அப்படியே. பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸ்லோவாக தான் போகுது போட்டு ஃபெரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 hour 10 minutes ஆகிருக்கு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி. ஏதோ டவர் மாதிரி தெரியுது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வந்துட்டாங்க. அப்படியே இறங்கிட்டுருக்கோம் ஃபெரியிலேருந்து. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு, ஃபுல் க்ரௌடு. வெளியில் இறங்க தான் தெரியுது இவ்வளோ பேர் உள்ளே இருந்திருக்காங்க. அப்படியே கீழே இறங்கியாச்சுங்க. அப்படியே இந்த ஃபெரி போட்டை காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் விடிய காலையில் ஒன்றும் இருட்டில் ஒன்றுமே தெரியல. இப்போ பாருங்கள் நல்லா பெரிய போட்டாக தாங்க இருக்குது. பெரிய ஃபெரி தான். இப்போ அடுத்தது வந்துருச்சு. அடுத்த ஃபெரியும் வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ½ hour கேப்பில் வந்துட்டுருக்கு அடுத்தடுத்து. இறங்கி எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க சுற்றியும்.
க்ரௌடு எல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நான் அப்படியே இந்த வியூலாம் காமிக்கிறேன் பாருங்கள் கேமராவில் எப்படி சுற்றி. இந்த ஐலாண்டே சுற்றி ஃபுல்லுமே மலை தாங்க. மலை சுற்றியே இருக்குது. சின்ன சின்ன மலையாக இருக்குது, ஒரு இடத்துல பெரிய மலையாக இருக்குது. கடலுக்கு பக்கத்துலேயே மலை. அதுதான் இங்கே இந்த ஐலாண்டில் ஃபேமஸ். அப்படியே பார்த்துட்ருங்க. ஃபெரி பாயிண்ட் இதுதான். ஃபெரி பாயிண்ட்லேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இனிமேல் வெளியில். இன்னமும் க்ரௌடு இறங்கிட்டு தான் இருக்குதுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபெரி பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து. ப்ளூ, ரெட்டு, ஒயிட் எல்லா கலர்லேயும் இருக்குது. இந்த ஃபெரியோட வரத்துக்கு எவ்வளோ சார்ஜஸ்னு உங்களுக்கு சொல்லி டிக்கெட் ப்ரைஸு இதுக்கு வந்து 35 ரிங்கிட்டுங்க. அதாவது ஒரு நம்ம பணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 630 ரூபா. ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபெரியில். இது பாருங்கள் நல்லா இருக்குது சைட் வியூ. அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க, நம்மளும் வெளியே அப்படியே போகலாம். மலை தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கடல் மலை ரெண்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெளியே போகலாங்க. அப்படியே இந்த சைடு வியூ பாருங்கள். அப்படியே இது ஃபெரி பாயிண்ட். இது தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ஃபெரி பாயிண்ட் உள்ளே போய் அப்படியே அந்த சைடு வெளியே போகணும் நம்ம லங்காவி உள்ள. சலாமத் தத்தாங் கே லங்காவி. வெல்கம் டு லங்காவி. உள்ளே பாருங்கள் ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரியே ஜெட்டி பாயிண்ட், டியூட்டி ஃப்ரீ ஷாப். ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்குது உள்ள எல்லாம் பார்க்குறதுக்கு. வரிசையாக ஷாப்ஸ் நிறையா இருக்குது. அப்படியே வெளியே போகலாம். இந்த டவர் பேர் மகா டவருங்க. இதோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட 450 அடி இருக்குது. நம்ம அப்படியே டாக்ஸி எடுத்து போயிட்டுருக்கோம். ரூமுக்கு தங்குற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே டாக்ஸியை தவிர வேறு எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது. இந்த ஃபெரி பாயிண்ட்லேருந்து நம்ம தங்கியிருக்க இடம் வந்து செனாங் பீச்சுன்ற இடங்க. அங்கே போகிறதுக்கு 22 கிலோமீட்டர் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்ம டாக்ஸிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரிங்கிட் கொடுக்கணுங்க. நம்ம ஊர் பணத்துலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 540 ரூபா சுமார் வருதுங்க. அப்படியே போயிட்டுருக்கோங்க. அலி பிரிஸ்டோன்ற ஹோட்டலுக்கு வந்திருக்கேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் காஃபி ஒன்று சொன்னேங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உடனே. நல்லா இருக்குது காஃபி. மசால் ரோஸ்ட்டும் சொல்லியிருக்கேன் ஒன்று. பார்க்கலாம், வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்களா ஷாருக் கான் ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒரு பக்கம். எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார் போல இருக்குது இந்த ஹோட்டல் ஓனர். அதுவும் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான்னு போட்டிருக்கு, அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர்னு போட்டிருக்குங்க. வெளியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சைடில் பீச் தெரியுது பாருங்கள். செனாங் பீச் இதுதான். மசால் தோசை வந்துடுச்சிங்க. ஆனால் சாம்பாரும் தக்காளி சட்னியும் தான் கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னியே கிடையாது போல இருக்கு. சரி பார்க்கலாம், சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லைங்க, ஓகேவாக இருக்குது மசால் ரோஸ்ட்டு. இதுக்கு மேலே இங்கே லங்காவில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கோலாலம்பூரில் இருந்தால் நிறையா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் இது கிடைக்கிறதே பெருசு. மசால் ரோஸ்ட்டு 10 ரிங்கிட் ஆகுதுங்க. அதாவது 180 ரூபா நம்ம பணத்துக்கு. இந்த காஃபி வந்து 5 ரிங்கிட், அதாவது 90 ரூபா ஆகுது நம்ம பணத்துக்கு காஃபி. மொத்தம் 270 ரூபா டிஃபன். நம்ம வந்து லங்காவியில் ஸ்கை பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸ்கை பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு போகணுன்னா அந்த கேபிள் கார் மூலிமா தான் போக முடியும். கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம டாக்ஸியில். ஒரு 25 கிலோமீட்டர் போகணுங்க. அதுக்கு வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது, ஒன்லி டாக்ஸி. அதுக்கு 25 ரிங்கிட் ஆகுது. நம்ம ஊர் பணத்துக்கு 450 ரூபா வரும். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரிட்ஜ் வருதுங்க. அது மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. அப்படியே சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது வியூன்னு. அப்படியே ஹில்ஸ் வழியாக போகுதுங்க. ரூட் பார்த்திங்கன்னா மலை மேலே போகுது. வந்தாச்சுங்க, ஓரியண்டல் வில்லேஜ் வந்தாச்சு. வந்துட்டாங்க, கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குங்க. முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு போகணும் நம்ம. நல்லா ஹாட்டாக இருக்குங்க இங்கே. ஆனால் பெரிய ஃபேனாக போட்டிருக்காங்க 2. நல்லா காற்று வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நான் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நினச்சி பார்க்கலாம், போகலாம். ஸ்கை கேப் பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ தான். அடேங்கப்பா, மேலே வந்தால் பாருங்கள், திருப்பதியில் நிற்கிற கியூ மாதிரி வளைஞ்சு நிற்கிது. ஏற போகிறோங்க நம்ம. கண்டினியூஸாக வருது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. வர அப்படியே இந்த பக்கம் வர போயிட்டே இருக்குது ஏற. இந்த காரில் தாங்க நம்ம ஏற போகிறோம்.
நான் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்து போகலாங்க இதில். நான் ஃபுல்லும் 4 பக்கமும் வியூ பார்த்துக்கிட்டே போகலாம். கேபிள் காரில் கிளம்பிட்டாங்க. மேலே 2000 அடி ஹைட்டுக்கு போகணும். 2000 அடி ஹைட்டில் தான் அந்த மலை மேலே கட்டியிருக்காங்க ஸ்கை பிரிட்ஜ். அதை பார்க்க தான் இந்த கேபிள் காரில் போயிட்டுருக்கோம். நம்ம 4 சைடும் அப்படியே வியூ பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு சைடு போயிட்டே இருக்குது, இன்னொரு சைடு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த கேபிள் கார் ரைடு போயிட்டு ரிட்டன் ஸ்கை பிரிட்ஜ் பார்த்துட்டு திரும்பி வரதுக்கு 1750 ரூபா டிக்கெட் வருதுங்க. அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கிளம்புன இடத்துலேருந்து வர வியூ எப்படி தெரியுது பாருங்கள் பின்னாடி. நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபஸ்ட் லெவல் வந்துட்டோம். இந்த ஃபஸ்ட் லெவலில் இறங்கி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் இதே கேபிள் காரில் பிடிச்சி செகண்ட் லெவல் போனால் அங்கே தான் ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்திருக்காங்க இப்போ தான். வியூ பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட் லெவல் வியூ பாயிண்ட். ஃபுல் லங்காவி பார்க்கலாம். அப்படியே என்ன பிளான், நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. மலை மேலே கேபிள் கார் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஈகிள்ஸ் நெஸ்ட் ஸ்கை வாக். ஈகிள் நெஸ்ட் ஸ்கை வாக் இன்னும் ஓப்பன் ஆகுது போல இருக்குங்க. க்ளோஸ்டாக இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. அடுத்த லெவல் போகும்போது அங்கே போவாங்க. அங்கே போயிட்டு அந்த ஸ்கை பிரிட்ஜ் அங்கே தெரியுது பாருங்க. அதுதாங்க ஸ்கை பிரிட்ஜ் எப்படி தெரியுது பாருங்க. மேலே அந்த லெவலுக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு கிளைடு இருக்குது. அந்த கிளைடில் கீழே இறங்கி வரணும் இங்கே ஸ்கை பிரிட்ஜுக்கு. கேபிள் காரில் அடுத்த லெவல் போயிட்டுருக்கோங்க. ஸ்கை பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம. இங்கேருந்து பாருங்கள் ஸ்கை பிரிட்ஜ் நல்லா தெரியுது. கிளைடு இது, கிளைடில் வரலாம் அப்படியே. இதில் இந்த மேல் லெவல்லேருந்து கீழே ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு வாக் பண்ணி போகலாம் படியில். இங்கே பாருங்கள் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதுலேருந்து ஸ்கை கிளைடுன்னு ஒன்று இருக்குது. அப்படியே கிளைட் பண்ணிகிட்டே போவோம். அதில் போகிறோம். நான் படியில் இறங்கி போகிறப்போ ஈஸியாக இருக்கும், ரிட்டன் வரும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த கிளைடு இது வாங்கிட்டேன், புக் பண்ணிட்டேன் முதல்ல பண்ணும்போதே. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் 12 பேர் போகலாம். அப்படி காமிக்கிறாங்க. நல்ல க்ரௌட் நிற்குதுங்க. இங்கேயே க்யூ ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பேரும் போகணும் லைட்டில். ஸ்கை பிரிட்ஜ் அங்கே இருக்குதுங்க, அங்கே போகணும். பாருங்கள் கிளைடு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம கீழே இறங்கி போகணும். அப்படி கிளைடு பாருங்கள், இதுதான் கிளைடு போகுது பாருங்கள். கீழே 12 பேர் போகலாம். அதில் அப்படியே அந்த ஸ்கை பிரிட்ஜ் கிட்ட போயிடும். ஸ்டெப்ஸில் இறங்கணுன்னா இந்த வழி தாங்க. 324 ஸ்டெப்ஸ் இறங்கி டவுனில் போகணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றனால தான் அந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணல. இந்த ஸ்கை கிளைடில் அப்படியே இறங்கி போகலான்னு பார்த்தா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. லேட் ஆகும் போல இருக்குது. கீழே இறங்குதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிளியராக கிளைடு வந்துட்டுருக்கு மேலே. பாக்ஸ் டைப்பில் இருக்குது, அப்படியே மேலே வருது. கிளம்பியாச்சுங்க, கிளைடில் போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் ஏறி வரவங்களாம் வராங்க மேலே பாருங்க.
மேலே கிளைடு போகுது. ஸ்கை பிரிட்ஜ் இருக்க லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போது பக்கமாக வந்துட்டோம், இறங்க போகிறோம். அப்போது இந்த லெவலில் இறங்கினா இங்கேருந்து ஸ்கை பிரிட்ஜுக்கு போகலாம். அப்படியே கேபிள் கார் அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்கை பிரிட்ஜ் மேலே வந்துட்டாங்க. ஸ்கை பிரிட்ஜில் தான் இருக்கோம் இப்போது. பிரிட்ஜு வந்து நியர்லி 400 feet கர்வேச்சர் கர்வ்டு பிரிட்ஜ். பாருங்கள், அப்படியே அங்கே போகுது. அங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் கர்வ்டு பிரிட்ஜ் 400 feet லென்த். நல்ல வியூ பாயிண்ட் இங்கேருந்து. அங்கே போகலாம். அங்கே தான் மெயின் சென்டர் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் த மெயின் அட்ராக்ஷன். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது இடம். இங்கே கிளாஸ் வாக், கிளாஸ் சின்ன இடத்துல கொடுத்துருக்காங்க. வெறும் காலோட தான் நடக்கணுங்க அந்த கிளாஸில். தெரியுதுங்களா? இல்லை தெரியுதுங்களா கிரவுண்டு? சின்ன இடமா தான் இருக்குது கிளாஸ். ஃபுல் கிளாஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அது சைனாவில் இருக்குது. செம காற்று அடிக்குதுங்க, நல்ல காற்று, பயங்கரமாக இருக்குது. வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2000 அடி உயரம். ஹைட்டில் பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. இந்த ஹைட்டில் அங்கங்கே கிளாஸ் போட்டிருக்குறாங்க. அது கேபிள் காரோட ஃபஸ்ட் லெவல். அங்கே வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு தான் மறுபடியும் நம்ம இந்த கேபிள் ஏறி செகண்ட் லெவல் அங்கே போயிட்டோம் மேலே. அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது இப்போ இது முடிச்சுட்டு போகலாம். செகண்ட் லெவல்லேருந்து இந்த கிளைடு வழியாக வரணும், இந்த பாக்ஸ் டைப் கிளைடு. இல்லைன்னா ஸ்டெப்ஸில் வரலாம். இப்படி இருக்குங்க பார்த்தீங்களா? இருக்குங்களா? ரொட்டேஷன் அப்படியே பண்ணுறேன், 360 டிகிரி ரொட்டேஷன். பயங்கரமாக ஆடுது கேமரா. செம காற்று. பிரிட்ஜோட எண்டுக்கு வரோம். இதில் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கை பிரிட்ஜ், கம்ப்ளீஷன் டேட் 2004, அஃபிஷியலி ஓப்பன் 2005, 650 மீட்டர் ஃப்ரம் சி லெவல், அது நியர்லி 2000 அடி, 250 விசிட்டர்ஸ் அட் ஒன் டைம், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் 125 மீட்டர், அப்படின்னா கிட்டத்தட்ட 400 அடி நீளம். லாங்கஸ்ட் கர்வ் ஹேங்கிங் பிரிட்ஜ் இன் த வேர்ல்டு. இதோட ஸ்ட்ரக்சர் மேப்பு, ஸ்கை கேப் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. டேட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 2001, கம்ப்ளீஷன் 2002, அஃபிஷியலி ஓப்பன் நவம்பர் 2002. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது இங்கே. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. லங்காவியோட மெயின் அட்ராக்ஷன் இதுதான். தெரியுதுங்களா? பிரிட்ஜு ஃபுல்லாக அப்படியே இப்படி போய் கர்வாக போகுது. அப்படியே 400 அடி நீளம் மொத்தம். சரியான காற்று அடிக்குது ரிட்டன் வரும்போது. நல்லா கூலிங்காக இருக்குது. காலையில் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, வர வர இப்போ நல்ல கூலிங், செம காற்று. அவ்வளோதாங்க, ஸ்கை பிரிட்ஜிலேருந்து மேலே போயிட்டுருக்குங்க லைட்டில். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது.
அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஸ்டெப்ஸில் தான் ஏறி போய் ஆகணும். இங்கே எல்லாம் லாக் போட்டு வச்சுருக்காங்க. வேண்டுதல் போல் இருக்குது. இங்கே லாக் வாங்கி வாங்கி கட்டிகிட்ருக்காங்க. டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஏரியா அங்கே தான் போயிட்டுருக்கோம். லவ் லாக் 30 ringgits, 270 ரூபா கொடுத்தா லவ் லாக் வாங்கி போட்டுடலாம். நமக்கு தேவையில்லை இப்போது. டாப் மோஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஹைட்டான இடம் இந்த ஏரியாவிலேயே. இந்த இடத்துல இருந்து ஒரு வியூ அப்படியே கேபிள் கார் இங்கே மேல் லெவலுக்கு வர்றது. அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறோம். கீழே கேபிள் கார் ஏற போகிறோம். இப்போவும் கொஞ்சம் க்யூ நிற்கிது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. லங்காவியோட வியூ இதெல்லாம். அப்படியே பார்த்தீங்களா அந்த மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு மேலே இருந்து. நம்ம அப்படியே அடுத்த காரில் இறங்கி கீழே போக வேண்டியது தாங்க. அப்படியே கேபிள் காரில் கீழே தாங்க போயிட்டுருக்கோம். அப்படியே வியூ பார்த்தீங்களா, ஸ்கை பிரிட்ஜ் அப்படியே லாஸ்ட்டாக பார்த்துங்க. கீழே வர வர அப்படியே நல்லா வியூ தெரியுது ஸ்கை பிரிட்ஜ். அப்படியே போகலாங்க கீழே. இந்த வியூ பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த பில்லர். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம். அப்படியே போய் கீழே இறங்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கேபிள் கார் ஸ்டேஷன் பக்கமாக வந்துட்டோம். நெருங்கிட்டே இருக்கிறோம். அப்படியே பக்கமாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டான் கீழே. அப்படியே இறங்கி போக வேண்டியதாங்க.